ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இந்த நாளிலே என்னோடு கூட வேத தியானத்திற்காக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை தயவு கூர்ந்து கேட்கிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். வசனம் முழுவதையும் இப்போ நம்ம கவனிக்க போகிறதில்ல. எனக்கு இந்த என் சிந்தனையெல்லாம் வசனத்திலே நின்று போச்சு. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் அதிலேயே நான் நின்றுட்டேன். இப்படி இருக்க அப்படின்னு வரும்போதே எனக்கு கேள்வி எழுப்புது, எப்படி இருக்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புது. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்ததுண்டானால் அப்படின்னு சொல்கிறாரே, உண்மையிலேயே கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்ததுண்டானால் என்பது சரியான தமிழாக்கம்தான். இதை இன்னும் சரியாக புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்திருக்கிறதினால், since not if, since நீங்கள் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்திருப்பதினால் அதுதான் சரியான ஒரு புரிதல். அப்புறம் ஏன் இப்படி எழுதினார்? இஃப் நீங்கள் உண்டானால் அப்படின்னு எழுதினா, உண்டானாலும் உண்டாகாட்டியும் அப்படி இல்லை, ஏற்கனவே நல்ல ருசி பார்த்தவங்களுக்கு எழுதினதுனால தேவனுடைய கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்த மக்களுக்கு இதை எழுதினதுனால அவரு அவங்கள அழுத்தம் கொடுத்து அடுத்த பகுதிக்கு வருவதற்கு இழுப்பதற்காக அந்த விதமாக பேசுகிறாரே எல்லாமே. ஆண்டவர் ஏதோ சிலருக்கு தயவுள்ளவராக இருப்பார், சிலருக்கு தயவுள்ளவராக இருக்க மாட்டார், சிலர் ருசிப்பாங்க, சிலர் ருசிக்க முடியாது, அப்படி அர்த்தம் அல்ல. கர்த்தர் தயவுள்ளவராய் இருப்பதினால், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ஏற்கனவே நீங்கள் ருசி பார்த்திருக்கிறபடினால், அப்போ இதை ரெண்டையும் நம்ம சேர்ப்போம். அப்படி இருக்க, எப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தீர்கள் அப்படின்னா, இதுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த ஒரு அத்தியாயம் நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஒரு அத்தியாயத்தையும் நம்ம திரும்ப கொஞ்சம் பின்னாடி அவ்வளோத்தையும் கொஞ்சம் ஒரு தடவை சிந்திச்சு இந்த முடிவுக்கு வரணும், இந்த இடத்துக்கு வரணும். இப்படி இருக்க அப்போ நம்ம எப்படி இப்படி இருக்கன்னா எப்படி இருக்க அப்படின்னு, எப்படி நடந்தது, என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்குது, பிதாவாகிய தேவனால் நீங்கள் முன்னறியப்பட்டீர்கள். எதற்கு? நித்திய ஜீவனுக்கு. எதற்கு? ஒரு மேன்மையான மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்கு தேவன் உங்களை முன்குறித்தார். 2வது வசனத்தில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிதலின் படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்னறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவர் உங்களை முன்குறித்தார். எப்போ? இந்த உலக தோற்றத்திற்கு முன்னமே. உலகம் இல்லை, வானம் இல்லை, பூமி இல்லை, இந்த வானம் பூமி படைக்கலை, சமுத்திரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஒருவர் தான் இருந்தார். ஆனால் ஆண்டவர் மனசில் நீங்கள் இருந்தீங்க, ஆண்டவருடைய மனதில் நாம் இருந்தோம். உங்களை அவர் அப்பவே பார்த்து விட்டார், அவர் உங்களை முன்குறித்தார். நீங்கள் உங்களுடைய தாயின் கற்பத்தில் உருவாகிறதற்கு முன்னமே அவர் உங்களை அறிந்திருந்தார். உங்களுடைய உருவம் என்னதென்று அவர் அறிந்து வைத்திருந்தார். உங்களை குறித்து சகலமும் அவர் திட்டமிட்டிருந்தார். நீங்கள் எங்கே இருக்கணும், எங்கே பிறக்கணும், எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எப்படி ஆகணும், எல்லாமே தேவனால் திட்டமிடப்பட்டது. நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை முன்குறித்தார். இதனால் நீங்களோ நானோ எந்த விதமான நன்மையும் செய்யவே இல்லை. நம்ம தான் இல்லையே. நம்ம இல்லாத போதே அவர் நம்மில் முந்திய அன்பு கூர்ந்து விட்டார்.
ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததுனால அவசரப்பட்டு ஆண்டவர் ஒரு மீட்பின் திட்டத்தை உருவாக்கலைங்க. மீட்பின் திட்டம் தேவனுடைய மனதில் நித்தியமாயிருந்தது. ஏதோ தற்செயலா, ஏதோ அவசரகதியா, திடீர்னு ஒரு என்ன பண்றது, இந்த 2 பேரும் இப்படி பாவம் செஞ்சு தொலைச்சிட்டாங்களே, அடாடா இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படியெல்லாம் நடந்து போச்சே அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சி அவசரத்தில் ஏதோ வாய் தவறி சொன்ன ஒரு வார்த்தை அல்ல. இது தேவனுடைய நித்திய திட்டம். இந்த தேவன் எவ்வளவு மன்னிப்பு கொடுக்கிறவர், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர், எவ்வளவு தயவுள்ளவர், எவ்வளவு உண்மை உள்ளவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர் என்பதை நீங்களும் நானும் அறியணும்னா இந்த மீட்பின் திட்டம் எவ்வளவு உதவிகரமாக இருக்குது. தேவன் மன்னிக்கிறவர்னு எப்படிங்க தெரிய முடியும்? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகுதான் அவருடைய அந்த தன்மை வெளிப்படுகிறது. பிள்ளைகளை கொன்று போடலையே, பிள்ளைகளை சபிக்கலையே, ரொம்ப அழுதார். ஒரு தகப்பனுடைய, ஒரு தாயினுடைய மனது அங்கே வெளிப்படுகிறத கவனிக்கிறோம். ஏன்னா பிரிவை ஏற்றுக்கொள்ள அவரால் முடியலை. பிரிவு எவ்வளவு கடினமான ஒன்று இல்லையா? பிரிவு, மரணம் எவ்வளவு வேதனையானது, எவ்வளவு வலிமையானது. அது என் இருதயத்தை எவ்வளவா நொறுக்கிறது, எவ்வளவா என்னை புலம்பி அழச் செய்து. மரணம், பிரிவு பயங்கரமானது. தாங்கிக்கிடுறதுக்கு ஆண்டவர் தான் சில நேரங்களில் நமக்கு ஒரு மனதை கொடுக்கணும். தாங்க முடியாது. பிரிவை ஏற்றுக்கொள்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு, எவ்வளோ புலம்பி அழ வேண்டியதாக இருக்கு. எத்தனை நாள் அந்த நினைவுகள் நம்மை துக்கப்படுத்துகிறது. இருக்கும்போது கூட தெரியல, இல்லாத போது எவ்வளோ துக்கமாக இருக்கு, எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஒரு நாள் நம்ம அவரோட கூட போயிடுவோம். அங்கே மரணம் இல்லை, பிரிவு இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. எவ்வளோ ஆனந்தமான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். ஆண்டவர் ரொம்ப அழுதார், ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். இந்த திட்டம் தேவனுடைய மனதில் அது நித்தியமான திட்டமாக இருந்தது. அவர் முன்குறித்தார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு பிரியமாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தை படுறதுக்காக அவர் நம்மை முன்குறித்தார். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவாகிய தேவன், அங்கே எழுதியிருக்குது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் 4வது வசனம், அழியாதது, மாசற்றது, வாடாததுமாகிய சொத்துக்கு, சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்ம இந்த பூமியில் பிறந்த பிறகு ஆண்டவர் நம்ம பின்னாடியே அலைஞ்சு திரிஞ்சாருங்க. அலைஞ்சு தெரிஞ்சார். எவ்வளோ காலமோ பார்த்தீங்களா? எவ்வளோ காலம் அலைஞ்சு தெரிஞ்சார். என்னை கெஞ்சி 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 கேட்டுக்கிட்டே இருந்தார், மகனே உன் இருதயத்தை எனக்கு தாப்பா, ஏன்ட்ட வாடா, உலகத்துக்கு பின்னால் ஓடுறியே, வா, நான் உனக்கு சமாதானம் தர்றேன். ஐயோ இப்படி போய் அடிமையாக போறியே, வீணாக்குறியே, வாழ்க்கையை வீணா போறியே, வா என் பின்னால் வா, ஏன்ட்ட வா, உனக்காக நான் ரத்தம் சிந்தனே, உன்னை நான் உண்மையாக நேசிக்கிறேன், உன்னை நான் ஆட்டி படைக்க மாட்டேன், உன்னை ஆக்கி அமைப்பேன், உன்னை ஆளாக்குவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், என் கையில் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன், உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சிக்கிடுவேன், நீ எனக்கு வேணும், நீ என்னுடையவன், ஒரு காலம் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். சொல்லிகிட்டே தெரியலை, அதாவது தட்டிகிட்டே தெரியலை. எவ்வளோ காலம், எத்தனை காலம். நான் கிறிஸ்தவ சூழ்நிலையில தாங்க வளர்ந்தேன். 4ஆம் வகுப்புலேருந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் நின்று படித்தேன். எத்தனையோ கூட்டங்களுக்கு போனேன். காலையில் ஜெபம், மாலையில் ஜெபம், கூட்டங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. எத்தனை தான் போனாலும் ஒரு செவிட்டு விரியனை போல ஆண்டவருக்கு என் உள்ளத்தை நான் கொடுக்கல. எனக்கு புரியலை. எத்தனையோ நேரங்களில் இயேசு வேணும்னு கை தூக்குனேன். எத்தனை பேருக்கு இயேசு வேணும்? எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்க? கூட்டத்தில் ஏற்றுக்கொண்டேன். என்னால் நிலம் நிற்க முடியலை, விட்டுட்டேன்.
முடிவுக்கு வந்தேன், இனி வேண்டாம் இந்த இயேசு எனக்கு வேண்டாம், என்னால் வாழ முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு எத்தனையோ நேரங்களில் ஒப்பு கொடுத்துருக்குறேன், ஆனால் என்னால் வாழ முடியலை. ஆனால் ஒரு நாள் நான் தனித்திருந்த போது, தனிமையாக இருந்து ஒரு பனைமரத்துக்கு அடியில் அழுது கொண்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து இயேசு நயமாக பேசினார், அன்பாக பேசினார். என் வாழ்க்கையை அவருக்கு அன்னைக்கு தான் கொடுத்தேன். அன்னைக்கு தான் எனக்கு தெரியும், இந்த இயேசு வெறும் ஃபோட்டோ கிடையாது, சிலை கிடையாது, ஏதோ ஒரு சம்பிரதாயம் அல்ல. இயேசுன்னா ஒரு மத நம்பிக்கை அல்ல, ஒரு கற்பனை அல்ல. அவர் நிஜமாக பேசுகிறவர், என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர். ஒரு நாள் கண்டுபிடிச்சேன், இயேசு என் வாழ்க்கையில் வந்தார். எத்தனை வருஷம் என் பின்னாடி ஓடி இருக்கிறார் பாருங்க. நான் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு நாள் சாயங்காலத்தில் நடந்த நிகழ்ச்சி, இயேசு என்னை தொட்டார். உங்கள் பின்னாடி எத்தனை வருஷம் ஓடி இருக்கார், எத்தனை ஆண்டுகளாக அவர் கெஞ்சியிருக்கார். எதுக்கு? உங்களை கொண்டு போய் அழகாக தம்முடைய ராஜ்யத்தில் அழகுபடுத்தி வைக்க, உங்களை கொண்டு போய் தன்னோடு கூட வைத்து கொள்ள, ஒரு நித்திய சுதந்திரத்துக்காக அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய ஒரு பெரிய நித்திய சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் செய்தார். அதையே மிகப்பெரிய விலையை கொடுத்தார். இயேசுவையே தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல். நம்ம புரியும்படி ஆண்டவர் எப்படி பேசுகிறார் பார்த்தீங்களா? உனக்கு ஒரே ஒரு பையன் இருந்து ஆசையாக நீ பெற்று வளர்த்தி உன் அன்பெல்லாம் கொட்டி வளர்த்த அந்த பையனை உன் கண்ணெதிரே சின்ன பின்னமாக சிதைக்கிறதுக்கு சம்மதிப்பியா? விட்டு கொடுப்பியா? ஆனால் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்ச தேவ அன்புனால அவர் தன்னுடைய குமாரன் என்று பாராமல் அவரை நொறுக்குவதற்கு அவர் சித்தம் கொண்டார். நீங்களும் நானும் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இப்படித்தானே புரியும் நமக்கு. அதுதான் தெய்வம் சொல்லியிருக்கார். அவர் தாங்க இவர் தான் அவரு, வேற அல்ல. ஆனால் இந்த பூமியில் மனிதனாய் வந்தார் தெய்வம். உங்களை என்னையும் தேடி உங்களை மேன்மையா அழியாத ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க, அழிவில்லாத ஒரு ஜீவனை உங்களுக்கு கொடுக்க, அழியாத கிரீடத்தை உங்கள் தலையில் வைக்க, அழியாத சொத்தை, மாசற்ற வாடாத சொத்தை கொடுக்க அவர் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததினாலே மாசற்றதும் வாடாததும் அழியாததுமான நித்திய சுதந்திரத்துக்கு ஏதுவாக நாம் வாழும்படி பிழைக்கும்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார். அம்மா அப்பா வயிற்றில் பிறந்தோம், நமக்கு தெரியாது. ஆனால் அதனால நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த பிறப்பை வச்சு நமக்கு ஒரு மறுபடியும் பிறத்தல் வேண்டும், மறுபடியும் பிறக்கணும், மறுஜென்மம் வேணும். இது ஆவியினால் பிறப்பது, இது வார்த்தையினால் பிறப்பது. இப்படி ஒரு புது வாழ்வை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் கவனிச்சிங்கன்னா பின்னாடி பாருங்க, எழுதியிருக்குது. இது ரொம்ப விசேஷமானது. இது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்றதுக்கு முந்தி 4000 ஆண்டுகளா எவ்வளவோ தெய்வ ஜனங்கள், அவருக்கு பிரியமாக வாழ்ந்த பக்தர்கள் ஏங்குனாங்க, புரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணாங்க. தேவதூதர்களுக்கு கூட அது புரிஞ்சுக்கிடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு ரட்சிப்பை, ஒரு பெரிய மாபெரும் விடுதலையை, மறுஜென்ம வாழ்வை, ஒரு புது வாழ்வை நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததன் மூலமாய் வெளிப்படுத்தினார். எழுதியிருக்கு. ஆகவே நீங்கள் என்ன செய்யணுமா? 13வது வசனத்தை பாருங்க, 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினரையே கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாயிருங்கள். எங்கேயும் அலசடிப்பட்டி போகாதீங்க. தவறான துரு உபதேசம் சொல்கிறவங்களுடைய உபதேசங்களை கேட்டுறாதீங்க. வேத வசனத்தை புரட்டுகிறவர்களுடைய புரட்டல்களை நீங்கள் கேட்டு புரண்டு போயிடாதீங்க. உங்கள் மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள். கவனமாக இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. சத்தியம் கர்த்தருடைய ஆவியானவர். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்தவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். பூரண நம்பிக்கை.
அது மட்டுமல்ல, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடக்காதீங்க. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எங்கேயாவது சாமிகள் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? இப்படி எங்கேயாவது மனிதர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க முடியுமா? கேட்கத்தான் முடியுமா? இனி யாராவது சொல்ல முடியுமா? நான் பரிசுத்தர், ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? வாழ்ந்து காமிச்சாங்களா? எனக்கு இயேசுவை பின்பற்றுவதற்கு மிகவும் பிடிக்கும். காரணம், இயேசு சொன்னது மட்டுமல்ல, வாழ்ந்து காண்பித்தார். வாழ்ந்து காண்பித்தது மட்டுமல்ல, வாழ விரும்புகிறவர்களுக்கு வாழ்வதற்கு பலனும் கொடுக்கிறார். ஆகவேதான் இது வெறும் மதம் அல்ல, இது இயேசுவோடு கொள்ளுகின்ற ஆழமான உறவு, an intimate relationship. இயேசுவோடு கொள்ளுகின்ற ஒரு ஆழமான உறவு. இதெல்லாம் பிதாவாகிய தேவன் செய்தாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்களை மறுபடியும் பிறக்க வச்சார். அவருடைய பகுதியை சொல்லியிருக்கு. என்ன இருக்குது? 18வது வசனம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினால் பொன்னினால் மீட்கப்படாமல். ஒரு காலத்தில் நம்ம எப்படித்தானே செஞ்சோம்? நிறைய ஐதீகங்கள், நிறைய சடங்குகள், நிறைய சம்பிரதாயங்கள். கோயிலில் கும்பாபிஷேகம் வச்சுட்டாங்க அப்படின்னா ஊரில் 15,000 நிகழ்ச்சிகள். காலையில் இப்படி, டெய்லி இப்படி, சாயங்காலம் இப்படி, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி, இன்றைக்கி இது மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் இத்தனை மணிக்கு இதோட வந்து சேரணும். இந்த பூஜை நடக்குது, அது நடக்குது, இந்த அபிஷேகம் நடக்குது, அந்த அபிஷேகம் நடக்குது. எத்தனையோ விதமான காவடிகள், எத்தனையோ விதமான பிரதிஷ்டைகள், எத்தனையோ விதமான காணிக்கைகள், எல்லாம் கொடுத்து நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் நாம் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினால் பொன்னினால் பணத்தினால் மீட்டு கொள்ளப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாதவர் இயேசு, மாசற்றவர். அவரை சிலுவையில் அவரை கைது பண்ணி சிலுவையில் அறையிற வரைக்கும், நடுராத்திரி கைது பண்ணாங்க. காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அடிச்சிட்டாங்க. சாயங்காலம் 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார், தம் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். பிதாவே, உடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த போர் வீரர்களுக்கு தலைமை தாங்கி நடத்தின அந்த தளபதி, அந்த 100க்கு அதிபதி மண்டியிட்டு மெய்யாகவே இவர் ஜீவனுள்ள தெய்வம் என்று வாயினால் அறிக்கையிட்டாங்க. அவனால் அடக்கவே முடியலை, அழுகை அடக்க முடியலை, குபுறிட்டான். எத்தனையோ பேரை கொண்டு போய் சிலுவையில் அடித்த கொடூரர்கள் அவர்கள். கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் காமிக்க முடியாது போர் வீரர்கள் அவர்கள். கண்ணெதிரே போட்டு அடித்து துவைப்பாங்க, சித்திரவதை செய்வாங்க, இறக்கவே காமிக்க மாட்டாங்க. ஆனால் அவன் தான் நின்று மண்டியிட்டு அந்த சிலுவைக்கு முன்பதாக, இயேசுவின் சிலுவைக்கு முன்பதாக உருகி சொன்னான், மெய்யாகவே இவர் ஜீவனுள்ள தேவன். அது வரைக்கும் கவனிச்சாங்க, ஒரு குற்றமும் செய்யலை. சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்ட கள்ளர்களில் ஒருவன் சொன்னான், இவர் குற்றமில்லாதவர், குற்றமில்லாதவர். இயேசுவை தீர்ப்பு செய்வதற்கு உட்கார்ந்து நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்த அந்த பொந்தியு பிலாத்து சொன்னான், இவர் நீதிமான், இவர் மேலே எந்த குற்றமும் எனக்கு பார்க்க முடியலை, இவருடைய இரத்தத்திற்கு நான் பொறுப்பாளி அல்ல. நீங்கள் வேணா சிலுவையில் அறையுங்க, ஆனால் நான் பொறுப்பாளி அல்ல அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்த்தான். ஆனால் பொறுப்பு தான் அவன். இயேசுவை அறிந்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள். ஒரு நாள் இயேசு இந்த பூமியில் எல்லாரையும் பார்த்து சொன்னார், என்னில் குற்றம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு
எத்தனையோ கிரந்தங்கள், எத்தனையோ புஸ்தகங்கள், எத்தனையோ வேதங்கள். எங்கேயாவது நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்றதுக்கு யார் இருக்கா? யாருமே இல்லையே. இந்த தகுதி யாருக்கு இருக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாசற்றவர், குற்றமில்லாதவர், தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காய் சிந்தினார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்களுக்காக. ஸ்பெஷல் பீப்புள். நாம் விசேஷித்தவர்கள் இந்த கடைசி காலத்தில். உங்களுக்காக, உங்களுக்காக, இது உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட ரட்சிப்பு. உங்களுக்காக இல்லை. இந்த பாக்கியம் யோசேப்புக்கு கிடைக்கல, ஏனோக்குக்கு கிடைக்கல, நோவாவுக்கு கிடைக்கல, ஆபிரகாமுக்கு கிடைக்கல, இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு கிடைக்கல, மோசேக்கு கிடைக்கல. ஆனா நீங்க அவரோடு கூட சிம்மாசனத்தில் உட்காரலாம். நான் இருக்கிற இடத்துல என் கூட நீங்களும் இருப்பீங்கன்னு சொல்றார். நம்ம அவருடைய சிம்மாசனத்திலேயே பங்கிட போகிறோம். எனக்கு தந்த பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்ன பெரிய பதவி நமக்கு! உங்களுக்கு, உங்களுக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக ஸ்பெஷல். ஊருக்காக இல்லை, உனக்காக. இது உங்களுக்காக ஸ்பெஷல் சால்வேஷன். ரட்சிப்பு ஸ்பெஷலுங்க. ரட்சிப்பு ஸ்பெஷல் உங்களுக்காக. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோர்ந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இதுதாங்க தேவன் நம்ம மேல் வச்ச தயவு. அவர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், இப்படி இருக்க, இதெல்லாம் இப்படி அவர் செய்திருக்கும் போது, எனக்குன்னு ஒரு மாபெரும் ரட்சிப்பை அவர் செய்திருக்கும் போது, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, ஏன் அடுத்து வாங்க, பரிசுத்தாவியானவர் என்ன செஞ்சாரு? அழிவுள்ள வித்தினால் அல்ல, 23, அன்றேக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பித்தார். பாருங்க, ஜீவனுள்ள தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு வேத வசனத்தினால் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பிதாவாகிய தேவன் ஜெனிப்பித்தல்ல இருக்காரு, குமாரனாகிய கிறிஸ்து ஜெனிப்பித்தல்ல இருக்காரு, பரிசுத்தாவியானவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்க வைத்தார், நம்மை பிறப்பித்தார். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட இந்த வசனம் இதுவே. பாருங்க, 22 சொல்லியிருக்க, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடினால் சுத்த இதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நீ மறுபடியும் பிறந்த நீ, இந்த பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உன்னை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். எதற்காக? நீங்க ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவதற்காக, மாயமற்ற ஒரு சகோதர சிநேகத்தை நீ வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் உன்னை மறுபடியும் ஜெனிப்பிக்க வைத்திருக்கிறார். ஆக தேவன் ரொம்ப தயவுள்ளவர். நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார், புது நம்பிக்கையை கொடுத்தார், நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை கொடுத்தார், நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தார், அழியாதது மாசற்றது வாடாததும் ஆகிய நித்திய சுதந்திரத்திற்கு நம்மை கொண்டு போக போகிறார். இத்தனை காரியங்களும் அவர் செய்திருக்கிறார். இப்படி இருக்க இதெல்லாம் அவர் நமக்காக செய்திருக்கும் போது, இதெல்லாம் நானா தேடி ஓடினதல்ல, அவர் என்னை தேடி வந்து கொடுத்தது. மதங்களில் எல்லாம் கடவுள்களை தேடி தேடி போகிறார்கள். எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இயேசுவை, கடவுளை எங்கேயாவது போய் தேடி தேடி கண்டுபிடிக்க முடியுமா? எங்கேயா கோயிலில் இருக்காரா? மலை மேலே இருக்காரா? இல்லை எங்கேயாவது வேற எங்கேயாவது இருக்காரா? எங்கே இருக்கார்? காட்டுக்குள்ள? எங்கேயுமே இல்லையே. நம்ம தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. ஆகவே தான் நம்மை தேடி அவர் வந்தார். அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார், நம்மேல் அன்பு கூர்ந்தார், அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாமல்ல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், அவர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்திருக்கீங்களா?
ருசி பார்த்தது உண்டானால் என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறது, மற்றவங்களை அன்பு கூறுறது மாத்திரமல்ல, வளர்ச்சியும் அடையணும். பிறந்தா வளரணும், பிறந்தா வளர்ச்சி அடையணும். ஆகவே அடுத்தாப்புல சொல்றாரு, நீங்க வளரணும், நீங்க வளரணும். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறுதல் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல களங்கமில்லாத தேவனுடைய வசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இந்த நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்ததுண்டானால், ருசி பார்த்தல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கிரேக்க மொழியில் ஜெனோமாய் அப்படின்னு ஒரு வார்த்தையில் போட்டிருக்கு. GENOMAI, ஜெனோமாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ருசி பார்ப்பது, ருசி பார்ப்பது, டேஸ்டிங், அனுபவிப்பது இல்லை, அனுபவிப்பது. இந்த வார்த்தையை எழுதும்போது நிச்சயமாக நான் நம்புகிறேன், பேதுரு 34வது சங்கீதத்தை மனசில் நினச்சிருந்துருக்கிறார். சும்மா சொல்கிறேன்னு இல்லை, நீங்கள் 3வது அதிகாரத்துக்கு வரும்போது 34வது சங்கீதத்தினுடைய பகுதிகளை அவர் எடுத்து கையாளுகிறார். சில வேத பகுதிகளை அங்கேருந்து எடுத்து கையாளுகிறார். இந்த 34வது சங்கீதம் 8வது வசனத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருக்கு. பேதுருடைய மனசில் இந்த 34வது சங்கீதம் பாடல், தாவீதினுடைய பாடல் அவருடைய மனதில் அடிக்கடி ரீங்காரமிட்டு கொண்டே இருந்திருக்க வேண்டும். அதை நினைவு வச்சு தான் சொல்கிறார். ஏன்னா அந்த 34லேருந்து பல பகுதிகளை 3வது அதிகாரத்தில் சொல்ல ஆரம்பிச்சிடுறார். 10வது வசனம் பாருங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கிறார்? அப்படியே 34வது சங்கீதத்திலிருந்து. அப்படின்னா ஏன் சொல்லக்கூடாது? 34:8 எழுதியிருக்குது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்லவர் தானா? கர்த்தர் நல்லவருங்க. யாருமே எல்லாருக்கும் நல்லவங்களா வாழவே முடியாது, வாழ்ந்ததே கிடையாது. உங்கள் அப்பா கூட, உங்கள் அம்மா கூட, உங்கள் வீட்டில் பிறந்த 2 பிள்ளைகளுக்கு சில நேரம் சமமாக நல்லவங்கன்னு எப்போதும் சொல்லிட முடியாது. ஒருத்தர் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு பாரபட்சம் காமிச்சிருப்பாங்க. சொல்லிட முடியாதுங்க. இந்த பூமியில் நல்லவங்க யாருமே இல்லை, அது ஒரு பக்கம். ஆனால் சில நேரம் நம்ம பெற்றோர்களை நம்ம விட்டு கொடுக்காம வேணால் நம்ம பேசலாம். ஆனால் நமக்கு தெரியும், அவங்களும் எல்லா நேரமும் எப்போதும் நமக்கு நல்லவங்களாக இல்லை. அப்படி யாரும் இருந்ததில்லை, வாழ்ந்ததும் இல்லை, வாழவும் முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் எல்லாருக்கும் எப்போதும் எல்லா காலங்கள்லையும் நல்லவராக இருக்கிறவர். இதுவரைக்கும் அவர் ஒருபோதும் ஒரு தீமையும் செய்ததே இல்லை, ஒரு தீமையும் செய்ததே இல்லை. ஒரு மனுஷனை 2வது நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து ரொம்ப நேசிச்சாரு, ரொம்ப பேசினார்னு சொல்லி அவரை கொண்டு வந்து கொலை செய்கிறதுக்கு ஆர்டர் போட்டாங்க. அவருக்கு 84 வயசு. அவரை நிப்பாட்டி சொன்னாங்க, இயேசுவை மறுதலிக்கலைன்னா ஒன்று நாங்கள் வைக்கோலை போட்டு எரிக்க போகிறோம்னு சொன்னாங்க. அப்போது அவர் சொன்னார், நான் மறுதலிக்க மாட்டேன். சும்மா வேகமாக ஒரு கம்பத்தை நட்டினாங்க. அந்த கம்பத்தில் சுற்றிலையும் சுற்றி வைக்கோலை கட்டினாங்க. இவரை கொண்டு போய் அதில் கட்டினாங்க. இவர் மேலேயும் வைக்கோலை சுற்றினாங்க. கடைசி ஒரே ஒரு வாய்ப்பு. வயசான ஆளு நீ, 84 வயசு, என்ன சொல்கிறேன்? ஒரு வார்த்தை சொன்னால் உனக்கு இந்த தீயில நீ எரிய வேண்டியதில்லை. சுற்றி ஜனங்கள் உட்கார்ந்துருக்கும்போது
அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் பேச இடம் கொடுத்தது, அனுமதி கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன், கடைசியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ரிட்லி லாட்டிமர்னு 2 பேர் அவங்க பக்கத்தில் கட்டிட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு வயசு 84, இந்த 84 வயசு வரைக்கும் இந்த இயேசு எனக்கு நல்லவராகவே இருந்தார். எப்படிங்க நான் அவரை பற்றி ஒரு தீமையை நான் சொல்ல முடியும்? எப்படி நான் அவரை மறுதலிக்க முடியும்? நீங்கள் என்னை எரிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்தாங்க. அவங்க பாட்டு கையெல்லாம் தட்ட முடியலை, பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே தீ வச்சிட்டாங்க. அவங்க எரிஞ்சு கறிக்கட்டையாக போயிட்டாங்க. 84 வயசு வரைக்கும் நான் இந்த இயேசுவை பார்த்துருக்குறேன். எனக்கு 84 வயசு வரைக்கும் இயேசு நல்லவராகவே இருந்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்தது உண்டானால் ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்தவம் என்பது அனுபவம், மதம் அல்ல. இயேசுவை ருசிப்பது, இயேசுவை ருசிப்பது, அறிவது. தேவனை அறிகின்ற அறிவு என்பது முதல் தரமான அறிவு. நான் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் எனக்கு எதுவுமே முதல் தரமான அறிவுக்கு நான் வருவேன். யாரோ ஒருத்தர் ஒருவேளை நல்ல மல்கோவா மாம்பழத்தை வச்சே, அது சேலத்து மாம்பழம், தித்திக்கு மாம்பழம், அல்வா போல் மாம்பழம் அப்படின்னெல்லாம் சொல்லி அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு ருசிக்காது. நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் நான் சுவைச்சு பார்த்தா தான் தெரியும் அது எப்படின்னு. கிறிஸ்தவம் என்பது தனிப்பட்ட அனுபவம். இயேசுவை அனுபவிப்பது, அவரை அறிகின்ற அறிவு, அவரை அறிகின்ற அறிவு. உங்களுக்கு இந்த தனிப்பட்ட பிரத்யேகமான முதல் தரமான அறிவு இருக்குதா அப்படிங்கிறத முக்கியமானது. பிரசங்கத்தினால் வருகிற அறிவல்ல, புஸ்தகங்களை வாசிக்கிறதுனால வர்ற அறிவல்ல. நீங்கள் இயேசுவை தனிப்பட்ட விதமாய் அனுபவித்திருக்கிறீர்களா? எத்தனையோ பேர் இயேசுவோடு தனிப்பட்ட அனுபவம் இல்லாமலே பைபிளை வாசிக்கலாம். அவங்களுக்கு விபரீதமாக தோணும் நிறைய விஷயங்கள். இந்த இயேசு ஒருவர் தான் எல்லாருக்கும் நல்லவர். சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வயசானவங்களுக்கும் வாலிபர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லவர் இயேசு ஒருவர் தான். அவர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், இந்த வார்த்தை பல இடங்களில் இந்த ருசி பார்க்கிறது வருது. பல இடங்களையும் மரணத்தை ருசி பார்க்கறது அப்படிங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வருது. வேணும்னா 1-2 கவனிங்க. 16வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 16:28, மத்தேயு 16:28, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது நானாக அனுபவத்தில் அடைகின்ற ஒரு அனுபவம். ருசி பார்ப்பது, இந்த வார்த்தை பல இடங்களில் வருது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில், மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 1வது வசனம், அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கானாவூர் கல்யாணத்தினுடைய அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 9, 8, 9 நீங்கள் கவனிச்சிங்க. 9வது வசனம் முக்கியமாக, அங்கே திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை உண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, ருசி பார்ப்பது, ருசி பார்த்து ஒரு தனிப்பட்ட அனுபவம், அனுபவ ரீதியான அனுபவம், அனுபவ ரீதியான ஒரு அனுபவம். அப்போ தேவனை அறிவது என்பது அது யாரோ நமக்கு கொடுக்கின்ற சில அறிவல்ல. அவங்க புஸ்தகம் படித்து அவங்க அனுபவத்தில் அறிஞ்சு அவங்க சொல்கிறது மட்டும் போதாது. நீங்கள் தனிப்பட்ட விதமாக அறியணும். இயேசுவோடு நீங்கள் நடக்கணும். இயேசுவோடு நீங்கள் சேர்ந்து வாழணும். ஏனோக்கை பற்றி எழுதியிருக்குது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். 300 ஆண்டுகள் ஒரு அறுபடாத, ஒரு பிரியாத ஒரு உறவு தேவனோடு அவன் வச்சிருந்தான். சஞ்சரித்தான், சஞ்சாரம், ஒவ்வொரு நாளும் நடந்தான்.
அவருக்கு இயேசுவோடு நடக்கிறது தான், தேவனோடு நடக்கிறது தான் அவ்வளோ பிரியம், அவ்வளோ பிரியம். அப்படி ஏக்கத்தோட வாஞ்சியோடு நடந்தான். போய் ரொம்ப தூரம் போயிட்டாங்கல்ல, தேவனோட நடந்து 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 அவன் மரணத்தை ருசி பார்க்காமலேயே போயிட்டாரு. மரணத்தை காணாமலே அவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ருசிப்பது என்பது ஒரு தனிப்பட்ட அனுபவ ரீதியான ஒரு அறிவு, அனுபவத்தில் நாம் அறிகின்ற ஒரு அறிவு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரை நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ருசி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஆராதனை உங்களுக்கு எப்போதும் போல பழக்கமான ஒன்றாக இருக்காது. நீங்களே வழக்கத்துக்கு மாறா ஒவ்வொரு முறையும் நடந்து கொள்வீங்க. ஏன்னா அவர் நல்லவர் என்பதை நான் ருசிச்சிட்டேன். எவ்வளோ நல்லவர். வாரத்தில் ஒரு நாள் வர்றோம்ல, அந்த 7 நாளில் எத்தனை விஷயங்கள் நம்ம ருசிச்சிருக்கிறோம். நம்மளால் எப்படி சும்மா அவரை பாடாமல் புகழாமல் இருக்க முடியும்? எப்படி அதை நான் நினச்சி அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? உணர்ச்சி வசப்படத்தான் முடியும். ஆனந்த கண்ணீர் வரத்தான் செய்யும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் எப்படி இருக்கிறது? அவர் என்னை பாதுகாத்த விதம், அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்த விதம், நான் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னமே என்னது வேணும்னு தெரிஞ்சிருக்கிறவர் முன்கூட்டியே எனக்கு கொடுக்குற விதம், என்னை அவர் நேசிக்கிற விதம், பாதுகாக்கிற விதம். அவரை போல உங்களை யாரும் நேசிக்க முடியாது. அவர் போல உங்கள் மேலே யாரும் அன்பு காமிக்க முடியாது. அவர் உங்கள் தனிமையிலையும் கூட இருக்கிறாரு, உங்களுடைய தேவையிலையும் அவர் கூட இருக்கிறாரு, உங்கள் வேண்டுதலெல்லாம் அவர் கேட்குறாரு, உங்கள் மேலே கண் விழிப்பாக இருக்கார். நீங்கள் கூப்பிடாட்டியும் உங்களை பாதுகாக்கிறார். இயேசுவேன்னு நான் கூப்பிட்டேன் உடனே எனக்கு அப்படின்னு சொல்லாத நேரத்துலையும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கலையா? நீ இயேசுவை நினைக்கவே இல்லை, ஆனால் அவர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர். இப்படி உங்களை நேசிக்கிறது யார்? உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும், அழியாத ஒரு ஜீவனை உங்களுக்கு கொடுக்கணும், என்றென்றைக்கும் தம்மோட வச்சுக்கணும். நீங்கள் கெட்டு போகக்கூடாது. ஒருவன் கூட கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தன்னையே தந்தருளினார். தன்னையே தந்தருளினார். இதுக்கு மேலே எப்படி அன்பை வெளிப்படுத்துறது? இதுக்கு மேலே ஏதாவது அன்பு இருக்கா? ஒரு ஜீவனை கொடுக்கறத விட வேறு அன்பே இல்லையே. அதை யார் கொடுப்பா? நல்லவர்களுக்காக சில நேரங்களில் எங்கேயோ ஒருத்தர் வந்ததாக ஒரு கதை இருக்கலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்ததினாலே நம்ம மேலே ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மளால் சும்மா நம்ம வெட்டி ஆஃபீஸர்ஸ், சும்மா முழு சோம்பேறிகள். 4 காசுக்கு பிரயோஜனமே இல்லை. வாய் தான் வந்தபடி அடிக்கிறது, பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நல்லா தெரியும் நம்ம துரோகிகள், பாவிகள். ஆனாயா என் மேல் அன்பு கூர்ந்தார். நான் ரொம்ப படிச்சிருக்கேன்னா, ரொம்ப அறிவாளியா, ரொம்ப பணம் இருக்கா, வீரதீர செயல் நிறைய செஞ்சிட்டேனா, நான் பெரிய சாதனையாளனா? ஒன்றுமே கிடையாதே என்னை பற்றி சொல்கிறதுக்கு. எனக்கு பின்னணியாக எதுவுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது, அட்ரஸு கூட கிடையாது. ஆனால் அவர் என்னை தேடி வந்து எனக்கு அவர் ஒரு அட்ரஸை கொடுக்குறாரு. நீ ஏன் பிள்ளைன்னு சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ல் பாருங்கள், 6வது வசனத்தை பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மை ஆண்டவர் தம்முடைய ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 2ஆவது அதிகாரத்தில் 9வது வசனத்தை பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று ஆண்டவர் நம்மை விலாசம் கொடுத்தார். நமக்கு ஒரு விலாசத்தை ஏற்படுத்தினார். நமக்கு விலாசமே இல்லை, ஆனால் இப்போ நம்ம விலாசம் உள்ளவர்கள். எனக்கு முகவரி இருக்கு. நான் யாரு? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட் கூட்டம். நம்மெல்லாம் சாதாரணமானவங்களை, ஒரு சின்ன சின்ன பூமியில் உள்ள ராஜாக்களுக்கு நம்ம விசிறி வீசுகிறவங்க கிடையாதுங்க. நம்ம யார் தெரியுமா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராஜாதி ராஜாவுக்கு, அவருக்கு, அவருடைய சன்னிதானத்தில் நம்ம நிற்கிறவர்கள், அவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள். எழுதியிருக்குது, பரிசுத்த ஜாதி, ஹோலி பீப்புள், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம், அவருடைய ஓன் பீப்புள், அவருக்கு சொந்தம். நம்முடைய கண்ணியம் எவ்வளோ உயர்த்தப்பட்டிருக்கு, நம்முடைய விலாசம் எப்படி மாறியிருக்கு, ஆண்டவர் நமக்கு செய்த தயை எவ்வளோ பெருசு. இதை நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? ஒரு நாள் இப்போவே செய்கிறது நல்லதுங்க. ஒரு காலம் என்ன ஆகும் தெரியுமா? நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் இருக்கும்போது, இன்னொரு பக்கத்தில் அக்னியும் கந்தகமும் அவியாமல் எரிகிற கடலிலே ஜனங்கள் வேகாமல் வெந்து கொண்டே இருப்பார்கள். அலறலும் புலம்பலும் தலைமுடியை பிச்சு அழுறதும் அங்கே ஏகமாக கேட்டுக்கொண்டே இருக்கும். அன்னைக்கு யோசித்து பாருங்க, நான் அங்கே இருக்க வேண்டியவன், என்னை இயேசு தம்முடைய கிருபையினாலும் காருண்யத்தினாலும் என்னை தெரிந்து கொண்டு என்னை சேர்த்து கொண்டாரே. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, எவ்வளோ பெரிய மாட்சிமை, எவ்வளோ பெரிய மேன்மைக்கு என்னை கொண்டு வந்தார். இதுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? இதை பற்றி எனக்கு புரிதலே இல்லை, எனக்கு சரியாக விளங்கவே இல்லை. ஆனால் நான் வந்துட்டேங்க. ஐயோ, என் மேலே வச்ச அன்பு எவ்வளோ பெரியது. இல்லைனா நான் நித்திய அக்னிக்கு போயிருப்பேனே. இந்த உலகத்தில் பாவத்தினால் வந்த மரணம் மட்டுமல்ல, நித்திய அக்னிங்கிறது இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணம். என்னை தேவன் பாவத்திலிருந்தும் பாவத்தின் சம்பளமாகிய இரண்டாம் மரணத்திலிருந்தும் என்னை விடுவித்தார், எனக்கு வாழ்வளித்தார். இந்த பெரிய கிருபையை நீங்கள் ருசித்ததுண்டானால் என்ன செய்யணுமா? அவர் பிரியமாக வாழணுமா? வேத வாக்கியத்தில் சில வார்த்தைகள் எழுதியிருக்கு. தீத்து 3:3 ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினர்கள், கீழ்ப்படியாதவர்கள், வழிதப்பி நடக்கிறவர்கள், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும், பகைக்கப்படத்தக்கவர்களும், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்ம கொடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்களா? உங்களை பற்றி என்னை பற்றி கொடுத்துருக்கிற ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட். நம்ம எப்படி இருந்தோம்? எப்படிப்பட்டவங்க? சுத்த ஓட்டாண்டிகள். ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை, தருதலைகள். எழுதியிருக்கு, முற்காலத்தில் நாமும் புத்தியினர்கள், கீழ்ப்படியாதவர்கள், வழிதப்பி நடக்கிறவர்கள், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்கள், பகைக்கப்படத்தக்கவர்கள். தேவனால பகைக்கப்படத்தக்கவர்கள், மனுஷரால் பகைக்கப்படத்தக்கவர்கள், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்கள். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, வெளிப்பட்ட போது, என்னை தேடி வந்த ஒரு நாள், இயேசு என்னை தேடி வந்த அந்த நாள் என் வாழ்க்கையில் மேன்மையான நாள், மேன்மையான நாள். நான் இன்றைக்கும் ரசிக்கிறேன், அந்த நாளை நான் இன்னும் ரசிக்கிறேன். என்னை தேடி வந்த அந்த நாள். நான் பிறந்த நாள் கொண்டாடுறது இல்லைங்க, எனக்கு அது பிடிக்கிறதில்ல. ஏதோ சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்ச நாளைக்கு கொண்டாடிக்கலாம், பெரியவங்களுக்கெல்லாம் இது கொண்டாடணுமா? எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதை விட பெரிய நாள் எது தெரியுமா? நீங்களும் நானும் அந்த தேவனுடைய பிரசன்னம் என்னை தேடி வந்ததே, தேவனுடைய அன்பும் தயையும் என் மேலே பிரசன்னமான அந்த நாள், அதை மாதிரி இன்பமான நாள் என் வாழ்நாளில் வேறொரு நாள் இல்லவே இல்லை. அந்த நாள் எவ்வளவு என் பாவம் தொலைஞ்ச அந்த நாள், என்னை விட்டு அந்த பாவம் உருண்டோடி போன நாள், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த நாள், என் இயேசு கிறிஸ்து எனக்கு இரட்சகராக வெளிப்பட்ட நாள். அந்த நாள் மாதிரி சந்தோஷமான நாள் வேற நாள் இல்லை. என்னைக்காவது அதை கொண்டாடுறீங்களா? நினைக்கிறீங்களா? 4 பேர்கிட்ட சொல்கிறீங்களா? அதான் நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடுறது, அதான் பிறந்த நாள் கொண்டாடுறது. இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உயிருள்ள வரைக்கும் போராடமெல்லாம் சொல்கிறேன். நான் பிறந்த நாள் அது. கர்த்தர் என்னை நோக்கி
நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் அப்படின்னு 2:7 சங்கீதத்தில் எழுதியிருக்கு பாருங்க. அந்த வார்த்தையை திடீர்னு திறந்த போது என் கண்ணில் பட்டது, ஒரு கிசு கிசுக்கிற சத்தமும் கேட்டேன். நான் என் உள்ளுக்குள்ள, என் காதில் இல்லை, உள்ளுக்குள்ள கேட்டது, இது உனக்குத்தான். தேவ கிருபை பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கொண்டாடுறீங்களா? இதாங்க தேவ பிரசன்னம். அவர் தயவுள்ளவர் என்பதை ருசிச்சிங்களா? உங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிக்கலைன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு நொடி தான். இன்றைக்கு இப்பமே இயேசுவே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். உங்களா இயேசு கிறிஸ்து அள்ளி அணைச்சிக்கிடுவார், கட்டி பிடிச்சிக்கிடுவார், முத்தமிடுவார், ஆடுவார், பாடுவார். பரலோகத்தில் சந்தோஷம், தேவதூதர்களுக்குள்ள கொண்டாட்டம். உங்களால் பரலோகம் பிரகாசிக்கும். அவ்வளவு நாளும் உங்களை பற்றி இருந்த துக்கம் மறையும். அங்கே ஒரே சந்தோஷம். என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான், காணாமல் போனான் திரும்பி வந்துட்டான், செத்து போனான் உயிரோட வந்துட்டான். போடு, கைக்கு மோதிரத்தை போடு, காலுக்கு செருப்பு போடு, புது வஸ்திரம் கொடு. பரலோகத்தில் கொண்டாட்டம் தான். தேவதூதர்கள் மத்தியிலே மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசு அவர் தாங்க பார்த்தாரு. நம்ம கோமாளி பயிலுக சொல்கிறதெல்லாம் நான் பரலோகத்துக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், கும்பிட்டும் கதை புஸ்தகம் விற்கிறதுக்கு அவங்க படுற பாடு. அவங்க சும்மா மீடியாஸில் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் ஒருத்தர் தான் மேலேருந்து கீழே வந்தார், கீழே இருந்து மேலேயும் போனார். அவர் தான் எல்லாம் தெரியும், அவர் தான் சொல்கிறார். பரலோகத்தில் சந்தோஷம். இந்த சந்தோஷம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? அங்கே சந்தோஷம், உங்களுக்குள்ளே சந்தோஷம். மனம் திரும்பிட்டீங்களா? மனம் திரும்புகிற பாவி இன்னத்தை எவ்வளோ சந்தோஷம். இந்த சந்தோஷம் அனுபவிச்சிருக்கீங்களா? நான் அனுபவிச்சேங்க. அதுதான் என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சது, அதுதான் என்னை புரட்டி போட்டது, அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்தார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் இதை பெற்றுக்கிட்டீங்களா? இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கீங்களா? மறுபடியும் பிறந்தீங்களா? மனம் திரும்பிட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. சும்மா வர்றது போகிறது போக்குவரவு செய்யாதீங்க. வீணாக போயிடும், வீணா நேரம் போயிடும். நீங்களா உங்களை நினச்சிக்கிடுவீங்க. பரலோகத்தில் ஜீவ வசூதில் பேர் இல்லாதவன் எவனோ அவன் அக்கிரி கடலில் தள்ளப்பட்டான். ஆக அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எபேசியர் நிருபம், எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். ஏப்பா, அவர் பெரிய பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். யாரு? தேவன். எதுல எதுல எதுல? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் என்ன செய்தார்? நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதை மட்டுமா, இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு தெரியுமா? அவரோடு கூட நம்ம மேலேயும் உட்கார்ந்துருக்கிறோம், பரலோகத்திலே உட்கார்ந்துருக்கிறோம். ஆகவே தான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லியிருக்குது. என்ன ஜாக்கிரதை? முக்காடு போட்டுக்க. தேவதூதர்களும் உன் கூட சேர்றாங்க. ஜெபம் பண்ணும்போது தேவதூதர்கள் உன் கூட சேர்றாங்க. நீ நடக்கக்கூடிய ஒரு முறையாக நடந்துக்கணும். அலட்சியமாக ஜெபத்துக்கு போயிடக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையோடு போகணும். தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே போகிறோம். தேவதூதர்களும் கலந்துக்கிறாங்க, தேவதூதர்களும் பார்க்குறாங்க. அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. எவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவனுக்கு உண்பதாக நம்ம இவ்வளோ பயப்படும் போது பூமியில் இந்த ரட்சிப்பை பெற்ற ஜனம் அலட்சியமாக இருக்குதே, தேவனுடைய பரிசுத்தத்தை அலட்சியம் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதனால் ஜாக்கிரதையா தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையோட அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போங்க. அவர் நம்மை உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார்.
நீங்கள் உன்னதங்கள் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9-10 பாருங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9-10. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகால முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவர் எப்படி ரட்சித்தார்னு போட்டு பார்த்தீங்களா? இது மனுஷனால் உண்டானதல்ல இந்த ரட்சிப்பு. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நீ செய்த புண்ணிய கிரிய, நீ கொடுத்த காணிக்க, ஓன் அன்னதானம், ஓன் பக்தி செயல்கள், இதனால உன்னை ரட்சிக்கலை. உன் பக்தி கிரியைகள் அதனால அல்ல, நம்முடைய தீர்மானத்தின்படி உன்னை பரலோகம் கொண்டு போகணுங்கிறது அவருடைய நித்திய ஏக்கம், வாஞ்சை. எப்படியாகலும் உன்னை கூட்டிகிட்டு போகணும். என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ அவமானப்பட்டாலும் சரி, உன் கையினால் எவ்வளோ அவர் அடி வாங்கினாலும் சரி, ஆனாலும் உன்னை கொண்டு போகணும். ஐயோ, இந்த சில வீடுகளில் குழந்தைகளை வளர்ப்பாங்க, அவங்க பிள்ளைகள் அல்லாத குழந்தைகளையும் வளர்ப்பாங்க. முந்தி அது நிறையா இருந்துச்சுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், சில பிள்ளைகளை தத்தெடுப்பாங்க வீட்டில். அந்த பிள்ளைகள் தப்பு பண்ணால் சில நேரம் என்ன ஆகிடும் தெரியுமா? அவங்களுக்கே ஒரு பயம் உண்டாயிடும். நம்மளை வச்சுருப்பாங்களோ வச்சுருக்க மாட்டாங்களோ, ஏன்னா அவங்க பெத்த பிள்ளை இல்லை. ஒருவேளை எவன் பெத்த பிள்ளையோ என்னமோ அடித்து வரட்டிட்டாங்கன்னா அந்த பயம் இருக்கும். ஆனால் வீட்டிலேயே உரிமையான பிள்ளைகள் வீட்டுக்கே தீ வச்சா கூட அவங்களுக்கு என்ன வர்றதில்லை, பயம் வர்றதே இல்லை. அம்புட்டையும் எடுத்து விற்று தின்னா கூட நம்மளை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்கங்கிற பயமே கிடையாது. அவங்க பெத்த பிள்ளைகள் இல்லையா? அப்படின்னாலும் அங்கே சட்டம் பேசும். என்னை விரட்டுற எங்கே போவேன், நீ தானே பெத்த, உன் கடமை என்னை வளர்க்க வேண்டியது. சப்பானியான ஒரு பிள்ளை மாதிரி என்ன நினச்சி நீயா சோத்தை போடு, நான் தின்னுட்டே இருக்கேன். வேலை பாட்டி என்ன, நீ தான் எதுக்கு பெத்த, போடு. இப்படியெல்லாம் சட்டம் பேசும். தேவன் நம்ம என்ன செஞ்சார் தெரியுமா? எடுத்து வளர்க்குற பிள்ளையா இல்லை, உரிமையான பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டார். அவருடைய அன்பில் பயமே இல்லைங்க. ஒரு நாளும் உங்களை புறக்கணிக்க மாட்டார். ஒரு நாளும் எழுதியிருக்குது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படி அவர் முடிவு பண்ணிட்டாருங்க. அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கு உங்கள் மேலே நித்திய சிநேகம். ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. ஏதாகலும் நீங்கள் தப்பு தண்டா பண்ணும்போது பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்க்குறாரு. இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் இவனுக்காக, இந்த தப்புக்காக ஏற்கனவே அடி வாங்கிட்டேன். நான் ஏற்கனவே அதுக்காக தண்டனையை அனுபவிச்சிட்டேன். அதுக்காக கன்னத்தில் ஓங்கி அடித்து அடி வாங்கிட்டேன். காரி துப்புனதை ஏற்றுக்கிட்டேன். மன்னிச்சிருங்க, அவனை மன்னிச்சிருங்க. ஒவ்வொன்றுக்காகவும் அவர் நமக்காக பரிந்துரைக்கிறார். நம்முடைய மத்தியஸ்தனாக, நம்முடைய அட்வொகேட்டாக அவர் நமக்காக வாதாடுகிறார், பரிந்து பேசுகிறார். நம்முடைய பலகீனங்களில் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். மன்னியுங்க ஆண்டவரே, மன்னியும். ஆபேலின் ரத்தம் பேசினதை விட மேன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தத்தை பார்த்தீங்களா? மன்னியும், மன்னியும். இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, மன்னிப்பு. இல்லை, இயேசு இந்த ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கலன்னா, மன்னிப்புங்கிறது நமக்கு ரொம்ப புரியாது. ஆனால் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு புரியும் மன்னிப்புன்னா என்னன்னு. ஒரு நாள் அவருடைய கையில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் அறுத்து ஒரு கம்பிக்குள்ளே இருந்து கால் நீட்டி படுக்க முடியாது. ஈ மொக்கிற இடம் எல்லாம் அங்கே கடிக்கும், மூட்டை பூச்சி கடிக்கும், எல்லாம் கடிக்கும். இந்த சித்திரவதை போதாதுன்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சித்திரவதைப்படுத்துகிற இடத்துல ஒரு நாள் நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு ஒருத்தர் நம்முடைய சங்கிலியை அறுத்து விட்டு போகலான்னு சொல்லும்போது நம்ப முடியுமா? நான் இத்தனை கொலை பண்ணவன், எனக்கு நீங்கள் பொது மன்னிப்புன்னு கொடுக்குறீங்களே,
உண்மையா? நிஜமா கனவா? அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளியே வரும்போது, வெளி உலகத்துக்கு அநேக ஆண்டுகளாக உள்ளே இருந்துட்டு வெளியே வர்றது சொல்கிறேன். எவ்வளோ பெரிய விடுதலை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அவ்வளோ பெரிய விடுதலையை தந்து நம்மை பரிசுத்த அழைப்பினாலே அடைத்தார். அவர் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, வெளிப்பட்டதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். நமக்கு அழியாத வாழ்வு. இங்கே மரணம் இருக்குது, சாகத்தான் செய்வோம். நம்பிக்கையோடு அடக்கம் பண்ணலாம். நம்பிக்கையோடு அடக்கம் பண்ணுவோங்க. உயிர் தழுதலின் நம்பிக்கையோடு அழுவோம். நம்பிக்கையோடு அழுவோம். அழக்கூடாதுன்னெல்லாம் இல்லை. ஒரு நாள் எழுந்திருப்போம், அவரை முகமுகமாக பார்ப்போம், அவரோட கூட நம்ம நித்தியமாக இருப்போம். நம்பிக்கையோடு அழுவோம், நம்பிக்கையோடு அடக்கம் பண்ணுவோம். காரணம், இயேசு கிறிஸ்து ஜீவனையும் அழியாமையையும் வெளிப்படுத்தினார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே அப்படின்னு ஒரு நாள் ஆரவாரம் கோஷமிடுவோம். இயேசுவோடு பறந்து செல்வோம். பாதாளம் கட்டி வைக்க முடியாது, மரணம் சங்கிலியினால் அடைச்சி வைக்க முடியாது. நமக்கு ஒரு பெரிய விடுதலை. இயேசு நம்மை விடுவிக்கிறார், விடுவித்தார். இந்த பெரிய தேவனுடைய தயவை நீங்கள் ருசிச்சிருக்கீங்களா? அப்படி ருசித்தது உண்டானால் என்ன செய்யணும்? அடுத்து வளரணும். ஸோ இது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். வந்திருக்கிற எல்லாரும் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கீங்களா? இயேசு உங்கள் பாவத்தை மன்னிச்சாரா? மறுபடியும் பிறந்தீங்களா? மறுஜன்மம் முழுக்க பெற்றீங்களா? பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கா? நீங்கள் ஜீவனுள்ள நம்பிக்கையை பெற்றிருக்கீங்களா? அந்த ஜீவ விருட்சத்தை ருசிக்கிறீங்களா? டெய்லி இயேசு தான் அந்த ஜீவ விருட்சம். அவர் தாங்க. அவரை டெய்லி ருசிக்கணும், ருசிக்கணும், ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் தயவுள்ளவர் என்பதை ருசித்தது உண்டானால், ருசித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா.